தம்பி தம்பி வாங்க. நான் பாருங்க உங்களுக்கு பேப்பர் ஒன்று எக்ஸாம் பேப்பர்னு உங்களுக்கு ஒரு எக்ஸாம் பேப்பர்னு அனுப்பியிருக்கேன். அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். கேட்டகரி 2 பேப்பர் பாருங்க. Good evening, sir. Good evening. Right. பேப்பர்ல பாருங்க ஒன்னாவது வினா என்ன சொல்லி, அதாவது நம்ம வா மாகாணத்துல உள்ள கேட்டகரி 2க்கான பேப்பர். ஒன்னாவது பாருங்க, ஒன்னாவது கேள்வி கேட்கிறாங்க, இடைவெளிக்கு பொருத்தமான எண்களை காண்க. இடைவெளிக்கு பொருத்தமான எண் 2025 3 ஒரு பாக்ஸ் போட்டுருக்காங்க, 5 ஒரு பாக்ஸ் போட்டுருக்காங்க. அதாவது 3 எத்தனையாம் அடுக்கு 5 எத்தனையாம் அடுக்குன்னு பாக்ஸ் போட்டுருக்காங்க. அந்த பாக்ஸ்ல என்ன இடைவெளிக்கு பொருத்தமான எண்களை காண்க. இந்த பாக்ஸுக்கு பொருத்தமான எண் இதுதான் ஒன்னாவது கேள்வி. எல்லாமே செஞ்சிருக்காங்க. ஆன்சர் செஞ்சு பாருங்க. செய்யலாம். இந்த ஆன்சர் செஞ்சவங்க பேப்பர் அனுப்பி வந்தேன் உங்களுக்கு. பாருங்க எல்லாம் குரூப்ல பாருங்க, பேப்பர் அனுப்பி திருப்பி அனுப்பிடுவாங்க. அப்படியே பாருங்க, பேப்பர் திருப்பி ஒரு அனுப்பியிருக்கேன், குரூப்ல அனுப்பியிருக்கேன் பேப்பர். நான் செஞ்சுட்டு போட்டு 3க்கு நீங்களும் என்ன செஞ்சீங்க, அதை செஞ்சுட்டே போயிருங்க. இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க. யாருமே செஞ்சு பார்க்கலையா? இது அவ்வளவு கஷ்டமே இல்லை. பாருங்க 2025 3/5 உங்களுக்கு தெரியும். 2025 உங்களுக்கு எக்ஸாம் போறதுக்கு முன்னே நம்ம கிளாஸ்ல பார்த்தோம்னா 45 வர்க்கம் எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம். 2025 இதை பாருங்க, இது 3வது வகுப்பு வருதா? இந்த 2025 3வது வகுப்பு வருதா? எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்க பாருங்க, 2 2 2 கூட்டினா 4 4 5 9. 3வது மட்டும் இல்ல, இலக்க சுட்டி 9 இருக்கு. இலக்க சுட்டியை பாருங்க, இலக்க சுட்டினா என்னன்னு தெரியும். இந்த எண்களை கூட்டுறது, அதாவது 2 0 2 5 இது அவற்றை கூட்டினா வருது 9. இதான் இலக்க சுட்டி. இந்த இலக்க சுட்டி 3
9 இருந்தால் 3ஆல என்ன செய்யும் வகுப்பாடு. ரைட். இலக்க சுட்டி 9 இருந்துச்சுன்னா 9ஆல வகுப்பாடு. ரைட். ஆகவே இது 9ஆல வகுப்பாடு. ரைட். ஓகே பிள்ளை. ரைட். ஆகவே 9ஆல பாருங்க எப்படின்னு 3ஆல வகுத்தோம். 3ஆல வகுத்தா 3ஆல வகுத்தா 618 677. ரைட். 9ஆல வகுப்படுன்னு சொல்லிட்டோம்னா அப்ப இன்னொரு 3ஆல வகுப்பு. ரைட். 2 2 227. ரைட். இப்ப 227 உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் 225 225 ஒரு எண் 5ல முடியுதுன்னா 5ஆல வகுப்போம். ரைட். ஒரு எண் 5ல முடியுதுன்னா பாருங்க 5ல முடியுதுன்னா 5ஆல வகுப்பட போகுதுன்னா ரைட் 5ல முடியுது. இதை 3ஆல வகுக்கலாம். திருப்பி பாருங்க 2 2 4 4 9 திருப்பி 3ஆல வகுக்கலாம். இன்னொரு 3ஆல வகுப்போம். ரைட். என்ன போகுது 7 நோட்ட தேவையில்ல எத்தனை முடிச்சது படிங்க. அம்மா கிளாஸ் போகுது. பார்த்துக்கிட்டே இருக்கணும். கணக்கு தெரியவே இருக்கணும். நோட்டாட்டி தூக்கமே வராது. கிளாஸ் போகுது. மோடிக்கு தூங்க அப்பா அப்பா எடுக்கணும். சாப்பிட்றோம் மிஸ் போகுது. பாத்துக்கோங்க. ரைட். ரைட். ஆகவே இப்படி உங்களுக்கு அதாவது முதல் எண் மடங்கா இப்படி எழுதுனீங்கன்னா இருக்கானுங்க. இதெல்லாம் உங்களுக்கு இவ்வளவு நேரம் இருக்க கூடாது. உங்களுக்கு இந்த கணக்கு வேலை இந்த கணக்கை முழுமையா விளைவிக்கணும். இது மாதிரி எந்த கணக்கு வந்தாலும் செய்யணும் அப்படிங்கிறது. ரைட். ஆனா நீங்க எக்ஸாம் தயாராகி இந்த நேரம் ரைட் இந்த நேரம் 4 5வது கணக்கு போயிருந்தது. ரைட். அது 2023 எத்தனை இருக்கும் பாருங்க. 3 தர 3 தர 3 தர 3 3 2 3 4 5 தர 5. ஆகவே இது எப்படி 3 4 முறை இருக்கு. 3 4ஆம் இருக்கு. 5 2 முறை இருக்கு. 5 2ஆம் இருக்கு. இப்படி எழுதலாம். அதுதான் இங்க கேட்டிருக்காங்க. 4 2 இப்படி போட்டுங்க. ரைட். அது இல்லாம 2025 பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும் 2025 என்ன சொன்னா 45 அர்த்தம் தெரியும். ரைட். உங்களுக்கு தெரியும் 45வது என்னது 45வது சதுர எண் 2020. ரைட். ஆகவே 45 எப்படி எழுதலாம் 9 தர 5 45 அதனுடைய வர்க்கம். ரைட். திருப்பி 9 வர்க்கம் தர 5 வர்க்கம் பாருங்க 9 தர 9 5 தர 5 இதெல்லாம் எழுதலாம். 9 திருப்பி 3 தர 3 அந்த 9 3 தர 3 5 தர 5 இப்படி எழுதி போகலாம். ரைட். இப்படியே நீங்க என்ன செய்யலாம் இந்த விடைக்கு வந்துடலாம். ரைட். இல்லாட்டி அவ்வளவு தூரம் உண்டு 9 2ஆம் தான் இங்க 3 2ஆம் அடுத்து அடுத்து 9 3 2ஆம் அடுத்து தர 5 முதல் வர்க்கம். இப்ப இந்த வர்க்கம் வந்து 2க்கு பொதுவான வரும் 3 வர்க்கம் அதனுடைய வர்க்கம் அதை தெரிஞ்சு வரும் 3 4ஆம் தர 5 2ஆம். ரைட். இப்படியே நீங்க செய்யலாம். ரைட். ஏகப்பட்டமாய் இருக்கு. ரைட். ஆக 2025 உங்களுக்கு ஒரு வீடியோ ரைட் இதுல வரக்கூடிய கணக்குகளை அன்னைக்கு பார்க்கணும். ரைட். அதே நீங்க பார்த்தீங்கன்னா பாருங்க 1ல இருந்து அப்படியே தான் இப்படி பாருங்க 2025 1 2 3 4 5 6 7 8 9 இதனுடைய வர்க்கம் 2025 அதுதான். ரைட். அப்ப 2025 சம்பந்தமா நமக்கு நிறைய சோர்ஸ் நிறைய தெரியும். ரைட். அப்போ உங்களுக்கு ஈஸியா தெரியும். அது மட்டும் இல்லாம 2025 என்ன இருக்கு 1 தரம் ரைட் 2 தரம் 3 தரம் 4 தரம் 5 தரம் 6 தரம் 7 தரம் 8 தரம் 9 தரம். ரைட். இதெல்லாம் நீங்க கூட்டி பாருங்க. கூட்டி பாருங்க 2025 வருஷம் பாருங்க. ரைட். கூட்டி பார்த்து முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க. ஒரு கணக்கோட உங்களுக்கு தேவையான இந்த கணக்கு தேவையான விஷயம் தான். அது இல்லாம 2025 எப்படி எல்லாம் எழுதலாம் இதெல்லாம் தோட்டா வச்சுக்கிட்டு என்ன செய்யலாம் உங்கள்கிட்ட வேற எதுவும் செய்யலாம். 2025 சம்பந்தமா கணக்கு. ஓகே. இதுல எது விளங்காம இருக்கும் இதுல எது விளங்காம இருந்தா கேட்கலாம்.
கேரக்டரிக்கல் ஆங்கிள். இது சிம்பிளான ஒரு கணக்கு தான் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. ரைட், நம்ம பார்த்துற ஒப்பிடக்குள்ள இது வந்து மிகவும் இலவானது, எல்லாமே செஞ்சுக்கலாம். ரைட் ரைட். அடுத்து ரெண்டாவது வினா பார்ப்போம். ரைட், இதை நான் நினைக்கிறேன். இதுல எது பிரச்சனை இருந்தா கேளுங்க. இரண்டாவது வினா பார்ப்போம். இரண்டாவது வினா பாருங்க. பென்சில் ஒன்றின் விலைக்கும் பேனை ஒன்றின் விலைக்கும் இடையிலான விகிதம் 5:7. பென்சில் ஒன்றின் விலைக்கும் பேனை ஒன்றின் விலைக்கும் இடையிலான விகிதம் 5:7. பென்சில் விலை, பேனை பேனையிட விலைக்கும் இடையிலான விகிதம் 5:7. 5:7 ஆகும். புத்தகம் ஒன்றின் விலைக்கும் பேனை ஒன்றின் விலைக்கும் இடையிலான விகிதம், புத்தகம் ஒன்றின் விலைக்கும் பேனை, புத்தகம் பேனை, இந்த இதற்கு இடையிலான விகிதம், புத்தகம் ஒன்றின் விலைக்கும் பேனை ஒன்று விலைக்கும் இடையிலான விகிதம் 2:3. நல்லா பாத்துருங்க. கணக்கு அவசரத்துல மாற்றி செஞ்சிருக்கீங்க. ரைட், நல்லா பாருங்க. பென்சில் ஒன்றின் விலைக்கும் பேனை ஒன்றின் விலைக்கும் இடையிலான விகிதம் 5:7. ரைட், அடுத்து பாருங்க. புத்தகம் ஒன்றின் விலைக்கும் பேனை ஒன்றின் விலைக்கும் இடையிலான விகிதம் 2:3 ஆகும். ரைட், அடுத்து இன்னொன்று சொல்லியிருக்காங்க. கத்தரிக்கோள் ஒன்றின் விலைக்கும் புத்தகம் ஒன்றின் விலைக்கு இடையிலான விகிதம் 3:4. கத்தரிக்கோள் ஒன்றின் விலைக்கும் புத்தகம் ஒன்றின் விலைக்கும் இடையிலான விகிதம் 3:4. ரைட், பாருங்க எல்லாமே நடந்திருக்கு. ரைட், 3:4 ஆகும். ரைட், கேள்வி கேட்டுக்காங்க. 84 பென்சில்கள் வாங்கும் விலைக்கு 84 பென்சில் வந்து என்ன செய்யறாங்க? 84 பென்சில் வாங்கும் விலைக்கு எத்தனை கத்தரிக்கோள்கள் வாங்கலாம்? கேள்வி கேட்டுக்காங்க. இதான் கேள்வி. கேள்வி என்ன? பென்சில் விலைக்கும் பேனை விலைக்கும் இடையிலான விகிதம் வந்து 5:7. புத்தகம் ஒன்றின் விலைக்கும் பேனை ஒன்றின் விலைக்கும் இடையிலான விகிதம் வந்து 2:3. கத்தரிக்கோள் ஒன்றின் விலைக்கும் புத்தகம் ஒன்றின் விலைக்கும் இடையிலான விகிதம் 3:4. இப்படி இருக்கக்குள்ள நீங்க 84 பென்சில் வாங்குற விலைக்கு எத்தனை கத்தரிக்கோள்கள் வாங்கலாம்? எங்க பாபம் யாருக்கு இருக்கான அர்த்தம் சொல்ல முடியும்? உங்களுக்கு ஒரு சான்ஸ். இதுக்கான யாருக்கு சொல்ல முடியும்? இதுக்கான யோசனை
ரைட் 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 என்ன ஐடியா ரைட் இப்ப பாருங்க ரைட் இதோ கேள்வி ரைட் பென்சில் 5 பேனை 7 அதாவது பென்சில் 5 வாங்குற விலைக்கு என்ன செய்யறாங்க பேனை 7 வாங்கலாம் ரைட் பென்சில் 5 வாங்குற விலைக்கு பேனை வந்து என்ன செய்யலாம் 7 வாங்கலாம் ஆகவே நம்ம என்ன செய்வோம் கேட்டா இந்த பென்சில் வந்து 84 வாங்கியிருக்கோம் இங்க பாருங்க பேரு எத்தனை இருக்கு பாருங்க இங்க பேரு எத்தனை இருக்கு 3 இருக்கு ஆனா இங்க பேரு எத்தனை இருக்கு 7 இருக்கு ரைட் அப்ப நம்ம என்ன செய்யணும் கேட்டா ரசத்துல வருதா பாப்போம் ரைட் பாப்போம் ரைட் நம்ம என்ன செய்யணும் 14 பேனா சொல்லுங்க பேர் சொல்லுங்க இங்க இப்ப நம்ம என்ன செய்யறோம் கேட்டா கொஞ்சம் சமனாக்கி பார்ப்போம் ரைட் இங்க பேனை வந்து 7 இங்க பேனை 3 தானே இருக்கு இங்க பேனை 21 இந்த 3 அளவு இருக்கு ரைட் இதே 3 அளவு இருக்கு பாத்துக்கங்க அத பாத்துக்கங்க சிம்பிளா வேலை ரைட் இப்ப இங்க பேனை 21 மாசம் 7 அளவு இருக்கு ரைட் அப்ப இங்க 7 அளவு இருக்கு பாத்தீங்கன்னா ரைட் ஆகவே பென்சில் 15 வாங்குற விலைக்கு என்ன செய்யலாம்னு கேட்டா 14 புத்தகம் வாங்கலாம் அதான் கேள்வி பாருங்க இங்க பாருங்க பேரை 2 சமனா இருக்குதா இதுல இருந்து எடுக்கலாம் பாருங்க பென்சில் விலைக்கும் புத்தக விலைக்கும் உள்ள இந்த விலைகளுக்கு இடையிலான விகிதம் பாருங்க பென்சில் 21 மாறி பேனை 21 மாறி தானே இப்ப பென்சில் 15 ரைட் புத்தகம் வந்து 16 ரைட் இப்ப இவ ரெண்டுக்கு இடையிலான விகிதத்தை இருக்கு ரைட் அடுத்தது பாருங்க புத்தகம் 4 ஆனா இங்க புத்தகம் 14 அத பாருங்க இங்க புத்தகம் வந்து எத்தனை புத்தகம் புத்தகம் 10 ரைட் புத்தகம் வந்து 4 கத்திரிக்கோள் ரைட் மாத்தி இங்க பக்கம் இருந்தா லேசத்துல இங்க 14 இங்க வந்து புத்தகம் 4 ஒரே அளவு இருந்தா தான் நமக்கு லேசு ரைட் விகிதத்தை சமனாக்கணும் ரைட் இப்ப புத்தகம் 14னா இங்க 4னா இதை என்ன செய்யணும் கேட்டா இந்த 7 அளவு இருக்குன்னா 7 நாள் 28 ரைட் உங்களுக்கு தெரியும் தானே என்னத்த பெருசு சமப்படுத்துறதுன்னா பகுதியன் அந்த தினங்கள்ல இணை படிச்சிருக்கீங்க ரைட் அதே மாதிரி இதை 7 அளவு ரைட் இவரை 7 அளவு இருக்கு 21 இவர் 2 அளவு இருக்கு 28 ரைட் இவர் 2 அளவு இருக்கு 30 ரைட் ஆக இப்ப இங்க பேரையை சமப்படுத்திட்டு பென்சிலுக்கு புத்தகத்துக்கு ஒரு விகிதத்தை இருக்கு இப்ப இவரை வச்சு புத்தகம் கத்திரிக்கோள் இருக்காங்க இங்க புத்தகத்தை சமப்படுத்திட்டு நம்ம எடுக்கிறோம் கடைசியா பென்சிலுக்கும் கத்தரிக்கோளுக்கு ஒரு விகிதம் எடுக்கணும் பென்சில் 30 கத்தரிக்கோள் ரைட் அதாவது 30 பென்சில் வாங்குற காசுல 21 கத்திரிக்கோள் வாங்கணும் ரைட் ஆகவே இப்ப நம்ம என்ன வர போகிறோம் இங்க 84 என்ன செய்யறோம் 84 பென்சில் வாங்கணும் ரைட் இதை நல்லா பாத்துக்கோ 84 தானே வெட்டிட்டு கணக்க தெரிஞ்சு இருக்கிறதுனால ரைட் அப்ப இதுல பாருங்க 84 பாருங்க எனக்கு பென்சிலையும் கத்தரிக்கோளையும் ஒன்று சேர்த்த விலங்கல்ல சார் எது எனக்கு தெளிவா சொன்னா பென்சிலையும் கத்தரிக்கோளையும் ஒன்று சேர்த்துடா ரைட் கொஞ்சம் நல்லா பென்சில் கவனிச்சு கொஞ்சம் இங்க கவனிச்சுங்க ரைட் இப்போ உங்களுக்கு அங்க இருக்கிறது வந்து பென்சில் பேனை இந்த இரண்டுக்கும் இடையிலான விகிதம் 5 7 ஓகே தானே இங்க பாருங்க பேனை புத்தகம் பேனைக்கு புத்தகத்துக்கும் வந்து விகிதம் வந்து புத்தகம் 2னா பேனை 3 ஓகே தானே இங்க பேனை 7 இருக்கு இங்க பேனை 3 இருக்கு இங்க பேனை 7 இங்க பேனை 3 அதுவே இன்னைக்கு 7 3 சிக்கலா இருக்கு ரைட் இவர் அந்த பேனைங்கிற ஒரு விஷயத்தை சமப்படுத்தினா ரைட் புத்தகத்துக்கும் பென்சிலுக்கும் எடுக்கணும் ரைட் நான் சமப்படுத்துறதுன்னா என்ன சொல்லியிருக்கேன்னு கேட்டா இதை 3 பிரிச்சிருக்கு இவரை 7 இந்த 3 பிரிச்சிருக்கு இவரை
பாரு 7 தான் பெருக்கணும். ரைட், விகிதத்தை 2 இது பாரு 3 பெருக்கணும், இங்கே 3 தான் பெருக்கணும். ரைட், இப்போ பாரு 21 மாறி இங்க 7 பெருக்கணும் 14, 7 பெருக்கணும் 15. இப்ப பென்சிலுக்கு புத்தகத்துக்கும் வந்து பென்சிலுக்கு புத்தகத்துக்கான விகிதம். ரைட், அடுத்து பாருங்க புத்தகத்துக்கும் கத்தரிக்கோளுக்கு இடையிலான விகிதம் கொடுத்துருக்காங்க. புத்தகம் 4 மாறிதான் கொடுத்துருக்காங்க, கத்தரிக்கோள் புத்தகம் தான் கொடுத்துருக்காங்க. ரைட், நம்ம மாறி எழுதுறோம் புத்தகம் கத்தரிக்கோள். புத்தகம் 4 கத்தரிக்கோள் 3. ரைட், இங்க பாருங்க இங்க புத்தகம் 14, இங்க புத்தகம் 4. இது ரெண்டையும் சமப்படுத்திட்டா இவரை நம்ம விதமா. ரைட், இது ரெண்டையும் சமப்படுத்துறது பாருங்க எப்படின்னு. ரைட், இது ரெண்டையும் சமப்படுத்துறதுன்னா இங்க பாருங்க 4 7 7 தான் இருக்கும். அப்ப 14 2 பெருனா 20. இங்க 4 7 பெருக்குனா 3 7 பெருக்கு. இங்க 2 பெருக்குனா இங்க 2 பெருக்கு. ரைட், ஒரு வேலையை ரைட் ஓகே தானே. இது எளிய விகிதம் 3 4 எளிய விகிதம். 28 21 ஒரு பெருக்கின விகிதம். ரைட், இப்போ உங்களுக்கு தெரியும் பென்சில் கத்தரிக்கோள் இதுக்கான விகிதம் வந்து இப்ப பாருங்க இந்த 3 இந்த 3 12 இந்த 3 7. அதாவது பென்சில் இந்த பாருங்க எளிய விகிதம். இந்த பிரிக்கலாம் பிரச்சனை 3 இதே 3. ரைட், இப்ப இதுல 10 பென்சில் வாங்குற 10 பென்சில் வாங்குற இடத்துல 7 கத்தரிக்கோள் வாங்கலாம். ரைட், இதான் கணக்கு கான்செப்ட். இப்ப இதுல இருந்து நமக்கு இவ்வளவு இதுதான் தேவை. ரைட், இப்ப கேள்வி சொல்லியிருக்காங்க. ரைட், 80 84ல 80 பென்சில்கள் வாங்கும் பணத்திற்கு 80 பென்சில்கள் வாங்கும் பணத்திற்கு ரைட் இத வந்து 8 அப்ப இதே 8 இருக்கும். ரைட், இதே எத்தனை ரைட் பாருங்க ஏழ்மை எல்லாம் சார் இருக்கா வழங்கப்படுத்துங்க. கேள்வி கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க இதுல இருந்து ரெக்கார்டிங் போறதுனால பிரச்சனை இல்லை, அப்படி விளங்காத பாத்துக்கோங்க. ரைட், இங்க பாருங்க பென்சில் பேன் இரண்டுக்குள்ள விகிதம் வந்து கொடுத்துருக்கோம் 5 7. ரைட், இங்க புத்தகம் பேன் இரண்டுக்கு இடையிலான விகிதம் வந்து 3 2 3. இங்க பேனை 7, இங்க பேனை 3. ரைட், அது பேனையை சமப்படுத்துறோம். பேனையை சமப்படுத்துறோம்னா பென்சிலுக்கு புத்தகத்துக்கான விகிதம் வரப்போகுது. ரைட், பேனை எப்படி சமப்படுத்துறது 7 பெருக்கிறோம், இங்க 3 பெருக்கிறோம் 21 மாறி. இங்க பேனை 7 பெருக்குனீங்கன்னா இங்க புத்தகத்தை 7 பெருக்கணும். ரைட், அப்ப இங்க வந்து புத்தகம் 14. இங்க பேனை 21 மாறுறது 3 பெருக்கிறீங்க, பென்சில் இங்க 3 பெருக்கணும் 15. ஆகவே பென்சிலுக்கான விகிதம் வந்து 15. அது 15 பென்சில் வாங்குற அளவுக்கு 14 புத்தகம் வாங்கணும். ரைட், அதே மாதிரி இன்னொரு விஷயம் அடுத்த சொல்லியிருக்காங்க. அங்க புத்தகம் கத்தரிக்கோள் இவர் 2 விலைகளுக்கு இடையிலான விகிதம் வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்க கத்தரிக்கோள் 3 புத்தகம் 4. புத்தகம் 4 கத்தரிக்கோள் 3. ரைட், ஆனா இங்க புத்தகம் 4 ஆனா இங்க பார்த்தோம்னா புத்தகம் 14. ரைட், இதுலயே சமப்படுத்த என்ன செய்யணும். ரைட், இதை 7 பெருக்குனா 28, 14 2 பெருக்குனா 20. இந்த புத்தகம் சமனாயிடும். இங்க 7 பெருக்குனா அங்கே அதே தான் பெருக்கணும். இந்த 2 இருந்தது இருக்காது பெருக்கிறத ஒரே நாள பெருக்கிட்டு வரணும். அவ்வளவுதான் அவ்வளவுதான். இங்க புத்தகம் 28 2 பெருக்கணும், அது இங்க 2 பெருக்குனா 30. இங்க 28 7 பெருக்கணும், கத்தரிக்கோளையில 7 பெருக்குனா 20. அது கடைசியா ஒரு ஆன்சர் வந்துருச்சு. பென்சிலுக்கும் கத்தரிக்கோளுக்கும் இடையிலான விகிதம் வந்து இங்க பாருங்க பென்சில் 30 கத்தரிக்கோள் 20. ரைட், அது புதுசுனா இதை வந்து பென்சில் 10 3 இருக்கு, இங்கிட்ட 3 இருக்கு. ஒரு வேலை 2 பக்கம் செஞ்சுட்டு வரணும், அதான் விகிதம். ரைட், இப்போ ஒரு டீ ஊத்துறதுக்கு இதை சொல்லி முடிச்சோங்க. ரைட், இங்க 10 7 அப்ப இதை 8 இருக்குன்னா 80, அதை இதை 8 இருக்குன்னா ஒரு வேலையை 2 பக்கம் செய்யணும். அவ்வளவுதான். ரைட், பின்னங்கள் பகுதியினை தொகுதி எல்லாம் ஒண்ணுதான். அதே மாதிரி தான் இங்க பாருங்க ஒரு டீ ஊத்துறதுக்கு 2 கப்மா 3 கப் தீனி போடுறீங்க. ரைட், 2 டீ ஊத்துறதுக்கு என்ன செய்யணும், இதை 2 பெருக்குவீங்க 4, 3 டீ ஊத்துறதுக்கு இதை 3 பெருக்குவீங்க 6, இதை 3 பெருக்குவீங்க 9. இதான விகிதம். ஒரே எண்ணால பெருக்கிட்டு போறது. ஒண்ணு ஏதாச்சும் ஒரே மாதிரி பேனை இருந்துச்சுன்னா அதை சமப்படுத்துங்க. மத்த 2 விகிதம் வந்தது.
அவ்வளவுதானே ரைட். இன்னொரு கணக்கு உதாரணத்துக்கு சொல்லிட்டாரு ரைட். இன்னொரு சின்ன உதாரணத்துக்கு டக்குன்னு சொல்லிட்டாரு சரிங்க பாத்துருங்க ரைட். டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரைட். இப்ப இந்த பென்சில் இதுல 3 விதமானது வந்தனால கொஞ்சம் அதுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை தெரிஞ்சா ரைட். இவரை கூட தெரிஞ்சுக்கீங்கன்னா தெரியும் யாரு கவனிச்சுங்க ஏ ஏ பி இவரு 2 3 ஏ பி சிக்கு பாத்தீங்கன்னா பிசிக்கு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இது நமக்கு 5 7 இப்ப பாருங்க இங்க பி என்னவா இருக்கு இங்க பி 3 இங்க பி 5. ஆகவே இப்ப நம்ம பிஏ சமப்படுறோம். பிஏ வந்து பாருங்க இங்க 3 5 15 10 இத 3ஆல பெருக்கினா 15 இத 3ஆல பெருக்கினா 25. இப்ப ஏ பி சிக்கு இடையிலான விகிதத்தை எப்படி எழுதலாம்? 10 15 29. ஓகே அதாவது 2 விகிதத்தை தனித்தனியா கொடுக்கறதுக்குள்ள 2 விகிதத்தை தனித்தனியா கொடுத்தோம்னா நீங்க 3 சேர்த்து ஒரே விகிதத்தை எழுதலாம். கிரேட் 8க்கு தான் அதை படிக்கணும். கிரேட் 8ல தான் இந்த மாதிரி கணக்கெல்லாம் இருக்கு. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண இயலாது. இல்லைன்னா என்ன செய்யணும் இந்த விஷயத்தை படிச்சே ஆகணும் ரைட். ஆனா அதுல கொஞ்சம் டிஃபரெண்டா வந்துச்சு என்னன்னு அடுத்து இந்த 2 வந்துச்சு ரைட். ஏபிபிசி எல்லாத்தையும் நான் சமப்படுத்த போறேன். நல்லா பாத்துருங்க. ஏ பி சி நீங்க சமப்படுத்தினேன். அதே மாதிரி டி ஒன்று கொடுத்தா அதையும் சமப்படுத்த நான் போகல. இந்த மாதிரி எழுத போகல. இந்த மாதிரி எழுத போயிருந்தா அதுக்கு இன்னும் கொஞ்சம் அர்த்தம் முடியும் ரைட். அதனால ஒவ்வொன்றும் நம்ம எடுத்துட்டு அடுத்ததோட ஜாயின் பண்ணி போயிட்டே இருக்கணும் ரைட். ஒருக்கா பார்த்துருக்கேன் ரைட். அந்த வீடியோ போடக்குள்ள திருப்பி ஒருக்கா பார்த்துருங்க ரைட். ஓகே அடுத்தது பார்ப்போம். அடுத்து 3வது பாருங்க. 3வது இந்த கணக்குகள்லாம் என்ன செய்யணும் கேட்டா கொப்பில எழுதணும் ரைட். கணக்கெல்லாம் கொப்பில எழுதிக்கிட்டு இருக்கணும். ஒரு பெரிய கொப்பின்னு வச்சுட்டு என்ன செய்யணும் ரைட். அப்படியே எழுதிக்கிட்டே போகணும். அப்படிதான் தொடர்ச்சியா ஒலிம்பியாட் படிக்கணும் ரைட். அடுத்த 3வது பாருங்க. 2 வட்டங்கள் உயர்ந்தபட்சம் 2 புள்ளியில் இடைவெட்டும் அதே வேளை 2 வட்டங்கள் உயர்ந்தபட்சம் 2 புள்ளிகளில் இடைவெட்டும் அதே வேளை 3 வட்டங்கள் உயர்ந்தபட்சம் 6 புள்ளிகளில் இடைவெட்டும். 2 வட்டங்கள் வந்து 2 வட்டம் போடுறீங்க. கடைசியா 2 இடத்துல தான் அது என்ன போய் இடைவெட்ட போகுது ரைட். அதுக்கு மேல செய்யாது. அதே மாதிரி 3 வட்டங்கள் 3 வட்டங்கள் 1 2 3 3 வட்டம் போட்டீங்கன்னா எத்தனை இடத்துல இடைவெட்ட போகுது? 1 2 3 4 5 இன்னொன்று இல்லை. இன்னொன்னு இதுல வரும் போல இருக்கு ரைட். எப்படி 3 வட்டங்கள் ரைட் 6. இதை நீங்க வட்டத்தை அப்படி போட்டுக்கணும். வட்டத்தை என்ன செய்யணும் சொல்லி இருக்குதானே. 2 வட்டங்கள் உயர்ந்தபட்சம் 2 புள்ளியில் இடைவெட்டும் அதே வேளை 3 வட்டங்கள் உயர்ந்தபட்சம் 6 புள்ளியில் இடைவெட்டும். 3 வட்டங்கள் வந்து 3 வட்டம் வந்து சார் 4 தானே சார்? 3 வட்டங்களின் முறையோடு எழுதிட்டு போன 4 வரும் சார். 3 வட்டங்கள் இடைவெட்டு 3 வட்டங்கள் 1 2 3 சார் 4க்கு பாருச்சுன்னா 3 வட்டங்களையும் நீட்டு கழிட்டு போன வரும் சார். 2 4 6 இங்க 2 ரைட். அப்ப 2 வட்டம் 2 புள்ளியில இடைவெட்டு 3 வட்டம் 6 புள்ளியில இடைவெட்டு ரைட். நான் முதல்ல தான் பிள்ளை அனுப்பிட்டேன். 6 புள்ளியில இடைவெட்டும். 8 வட்டங்கள் உயர்ந்த வட்டம் எத்தனை புள்ளியில் இடைவெட்டும்? 8 வட்டங்கள் உயர்ந்த பட்சம் எத்தனை புள்ளியில் இடைவெட்டும் கேட்கலாம். எப்படி புள்ளி யாருக்கும் ஆன்சர் பண்ணுங்க.
8 வட்டங்கள் உயர்ந்தபட்சம் எத்தனை புள்ளியில் இடைவெட்டும்? என்ன பிள்ளை ஆன்சர் வந்துச்சா? அவங்க யார் ஆன்சர் போவாங்க? மூன்று வட்டம் 12. கேள்வி கேட்கணும். 8 வட்டங்கள் என்ன? 8 வட்டங்கள் உயர்ந்தபட்சம் எத்தனை புள்ளியில் இடைவெட்டும்? 8 வட்டங்கள். 2 வட்டம் 3 வட்டம் 6 இடத்துல இடைவெட்டு. ரைட். அதுவே 8 வட்டம்னா ரைட். சார் 4 வரும். அப்ப 4 பெருமதியா அதிகம் எடுத்து போகுது சார். 4 நாள் அதிகரிக்குதா? அப்ப அதிகரிச்ச எத்தனை ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லுங்க. 4 நாள் அதிகரிச்ச ஆன்சர் என்ன வரும்? 8. இது 2 வட்டம் 3 26. எத்தனை? 26.
76. இது ஒரு தொடரா வரணும். 2 6 இந்த 3 வட்டம். அடுத்து வட்டம் போட்டா அடுத்த 2 கூடுன்னு நினைக்கிறேன். பாருங்க, 8 வட்டங்கள் உயர்ந்தபட்சம் எத்தனை புள்ளிகள் இடைவெட்டும் கேட்டுக்காங்க. 8 வட்டங்கள் உயர்ந்தபட்சம் எத்தனை புள்ளிகள் இடைவெட்டும். அடுத்து வட்டம் போட்டுக்கோங்க. 4 வட்டம் 1 2 சும்மா எண்ணி பார்ப்போம். 2 கஷ்டமா 1 2 3 4 5 6 7 8 12 4 வட்டம் போட்டீங்கன்னா 12 இடத்துல இடைவெளி. ரைட், 12. எனக்கு இது 4 போடுது, இங்க 6 போடுது, அடுத்து 8 போடும் 20. ரைட், அடுத்து 10 போடும் 30. ரைட், அடுத்து 12 போடும் 42. அடுத்து 14 போடும் 56. இங்க 2 வட்டம் 3 வட்டம் 4 வட்டம் 5 வட்டம் 6 வட்டம் 7 வட்டம். ஒரு தொடரை உருவாக்கி இருக்கு. ஒரு தொடர் ஒண்ணு உருவாக்கி இருக்கு. நல்லா பாருங்க. ரைட், ஆனா இதை நம்ம செஞ்சு ஆகணும்னா இது 2 வச்சு மட்டும் இந்த தொடரை என்ன செய்யலாது, நம்ம உருவாக்க இயலாது. இவரை நம்ம என்ன செய்யணும், பேலன்ஸ் பண்ணி அளவு வரைக்கும். அடுத்து 4 வட்டங்கள் எத்தனை இடத்துல இடைவெட்டுன்னு கண்டுபிடிக்கணும். இந்த ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்க 4 வட்டம் எத்தனை இடத்துல இடைவெட்டு. பிரச்சனை இருக்கா? இல்ல சார். அடுத்தது இதே மாதிரி அடுத்து பாருங்க ஒரு கேள்வி. ரைட், அதுல உள்ள கேள்வி இல்ல, கேட்டகரி 3ல உள்ள கேள்வி. ரைட், சொல்றேன் பாருங்க. ரைட், அடுத்து உங்களுக்கு பாருங்க, ஒரு தளத்தை ஏதாச்சும் ஒரு தளம். ரைட், உங்களுக்கு வீடியோ போட்டு. ரைட், ஏதாவது ஒரு தளம். ரைட், இந்த தளத்தை ஒரு கோடுகளால் ரைட் 2 துண்டாக பிரிக்கலாம். ரைட், 2 கோடுகளால் 4 துண்டாக பிரிக்கலாம். ரைட், அப்படியே 2 கோடுகளால் 4. ரைட், ரைட், அப்படியே போகுது. ரைட், ஒரு கோடால 2 கோடு, 2 கோடால 4 கோடு. ரைட், அப்படியே 10 கோடால 10 கோடுகளை கொண்டு 10 கோடுகள் கொண்டு எத்தனையா பிரிக்கலாம், எத்தனை பகுதிகளாக பிரிக்கலாம். சொல்லுங்க சார். அதாவது ஒரு தளத்தை ஒரு கோடுகளால் 2 துண்டா பிரிக்கலாம். தத்தனை ஒரு வெட்டு சார் 20. சார் 20 துண்டுகளா சார்? எத்தனை கோடுகளா? 2 கோடுகளால 4 பிரிக்கலாம். என்ன சொல்லுவோம், 3 கோடுகளால எத்தனை பிரிக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்தது போகும். 3 கோடுகளால எத்தனை பிரிக்கலாம். எத்தனை கோடு? 10 8 10 கோடுகளால எத்தனை பிரிக்கலாம். 3 கோடுகளால எத்தனை பிரிக்கலாம் கண்டுபிடிச்சிட்டு 10 கோடுகளால எத்தனை பிரிக்கலாம் காணலாம். அதே கேள்வி சார், நீ முதல்ல செஞ்ச கேள்வி இது அதை விட லேசம் இருக்கு. பாருங்க, கொஞ்சம் நல்லா யோசிச்சோம். 6 சார். 6 10 கோடுகள் 3 கோடுகளால 7. 3 கோடுகளால பிரிப்போம். ஓ சார், 3 7. 1 2 2 4 3 7. 7 துண்டா பிரிக்கலாம். 3 கோடுகளால 7 துண்டா பிரிக்கலாம். நீ எனக்கு சொல்லுங்க, 10 கோடுகளால எத்தனை பிரிக்கலாம்.
10 கோடுகளாக இருக்கிறது. சார் 56. 56. வெரி குட். 10 கோடுகளாக 56 இருக்கிறது. பாருங்க, உங்களுக்கு ஒரு தொடர் உருவாயிருக்கு. 2 கூடுது, 3 கூடுது, 4 கூடும், 5 கூடும், 6 கூடும். 6 கூடுது. பாருங்க, 6 கூடுனா 22, 7 29, 8 கூடுது. அப்படியே போகணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் தானே எழுதி. 8 கூடுனா 37, 9 கூடுனா எத்தனை? 9 கூடுனா 46, 46. 10 கூடுனா 56. அதை பாருங்க, 10 கோடுகளால் ஒரு கோடு ஏற்கனவே ஒரு தளம் ஒன்னாதான் இருந்திருக்கு. ஒரு கோடு ஒன்னாதான் இருந்திருக்கு. ஒரு கோடு போட்டா இன்னொன்னு எக்ஸ்ட்ரா ஆகுது. 2 கோடு போட்டா இன்னும் 2 பங்கா ஆகுது. நல்லா கவனிச்சு. இன்னொரு கோடு போட்டா இன்னும் 3 கூடுது. அப்படியே 10 கோடு போட்டா 10 வரைக்கும் கூட போகுது. 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 வரைக்கும் கூட போகுது. காரணம் அப்ப 1ல இருந்து 10 வரைக்கும் கூடுதுன்னா 10வது முக்கோணே 55 கூடுது. ஆனா 1 தான் இது. அதான் 55. அவ்வளவுதான் விஷயம். நீ எத்தனையா பிரிக்கிறீங்களோ அத்தனையாவது முக்கோணம் தளம் ஆரம்பத்துல 1 தான் இருந்திருக்கு. அது பாத்தீங்கன்னா சரி. அவ்வளவுதான். ஓகே பிளேஸ், இது விளங்கிட்டானே. அப்ப இதுல பிரச்சனை ஒண்ணும் இல்லைன்னா அடுத்தது பார்ப்போம். அடுத்த வினம் 4வது. 4வது என்ன பாருங்க, 3, 4, 5, 6, 7 ஆகிய இலக்கங்களை பயன்படுத்தி ஒன்றுக்கொண்டு வேறுபட்ட எத்தனை 5 இலக்க எண்களை அமைக்கலாம்? ஒன்றுக்கொண்டு வேறுபட்ட எத்தனை 5 இலக்க எண்களை அமைக்கலாம்னு கேட்கலாம். ஆகிய இலக்கங்களை பயன்படுத்தி ஒன்றுக்கொண்டு வேறுபட்ட எத்தனை 5 இலக்க எண்களை அமைக்கலாம்? எங்க பாருங்க, இந்த 2, 4, 5 இலக்கம் தான் இருக்கு. இந்த இலக்கங்களை பயன்படுத்தி ஒன்றுக்கொண்டு வேறுபட்ட எத்தனை 5 இலக்க எண்களை உருவாக்கலாம்? பார்ப்போம். நான் சொல்லணும், இதுக்கெல்லாம் நீங்க ஆன்சர் சொல்லாம இருக்கக்கூடாது. ஒருத்தர் இந்த இலக்கங்களை பயன்படுத்தி ஒன்றுக்கொண்டு வேறுபட்ட எத்தனை 5 இலக்க எண்களை உருவாக்கலாம்? கேள்வி நல்லா ஒரு இலக்கங்களை முறை மட்டும் பயன்படுத்தணும்னு சொல்லல. நீ 5 இலக்க எண் எப்படி உருவாக்கினாலும் சரி. பாருங்க, 5 இலக்க எண் 3 3 5 போட்டீங்கன்னாலும் சரி. 33,333. ஓகே. அதே மாதிரி 44,000 அப்படியும் சரி.
எல்லாம் வேறுபட்ட எத்தனை உருவாக்க போகுது ரைட். இதுக்கு பாருங்க ஐடியா. எத்தனை இலக்கம் உருவாக்கணும்? 5 இலக்கம் கொண்டதான் உருவாக்கணும். இது முதலாம் பேச்சு. 5 4 தர 3 தர 2 தர 1 எல்லாத்தையும் பெருக்கினா 120. அப்படின்னு நினைக்கிறீங்க? அப்படிதான் சார் வரும். ஆனா அப்படி இல்ல ரைட். உங்களுக்கு இப்ப ரைட் நீங்க அதான் விஷயம் தெரியுது ரைட். ஓகே குட் ஓகே. ஆனா அதுல ஒரு சின்ன ஒரு இந்த கேள்வியில ஒரு சின்ன சிக்கல் ஒன்று இருக்கு. என்னன்னு கேட்டா ஒன்று கொண்டு வேறுபட்ட எத்தனை எண்கள் உருவாக்கலாம் தான் இருக்கு. ஆனா ஒரே இலக்கங்களை பயன்படுத்தாது அப்படின்னு நான் சொல்லு. நல்லா பார்த்தது. இந்த இலக்கங்களை பயன்படுத்தி 5 இலக்கம் இது சரியா இல்லையா? 2 4 சரியா இல்லையா? இது உருவாக்கியாலுமே எல்லாரும் இவர் வேற வேற தானே. ஆகவே முதல் பெட்டியில 5 வரலாம். 2 4 5 தானே. 5ல ஏதாச்சும் வரலாம், பிரச்சனை இல்லை. அடுத்த பெட்டில உங்களுக்கு குறைவா வரவே கூடாது. ஏன்னா அடுத்த பெட்டில என்ன செய்யலாம்? இதே 5 வரலாம், இதே 5 அடுத்த பெட்டிலே வரலாம், அடுத்த பெட்டிலே வரலாம், அடுத்த பெட்டிலே வரலாம். அவங்க சொல்லல ஒரு இலக்கத்தை மீண்டும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லல. நல்லா கவனிக்கணும் ரைட். அதாவது ஏற்கனவே உள்ளத சொல்லியிருப்பாங்க கரெக்ட். ஒரு இலக்கத்தை ஒரு முறை மாத்திரம் பயன்படுத்தி எத்தனை 5 இலக்க எண்களை உருவாக்கலாம்னா நீங்க சொன்னது ரைட். ஆனா அவங்க ஒரு இலக்கத்தை என்ன சொல்லல, ஒரு இலக்கத்தை மீண்டும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லல. அதனால திருப்பி இந்த மாதிரி எண்ணெல்லாம் உருவாக்கலாம் ரைட். 4 4 5 5 3 உருவாக்கலாம், பிரச்சனை இல்லை. 2 முறை வரலாம், 3 முறை வரலாம், எப்படி வரலாம். ஆகவே இந்த மாதிரி வரக்குள்ள எல்லாத்தையும் பெருக்கீங்க ரைட். எத்தனை 525 125 625 3120 ரைட். எல்லாத்தையும் பெருக்கீங்க. ஆனா ஒரு இலக்கத்தை ஒரு முறை மாத்திரம் பயன்படுத்தின்னு சொன்னா 5 4 3 2 அப்படிதான் வரும் ரைட். நீங்க சொன்ன மாதிரி. ஆனா இங்க அப்படி சொல்லல. கேள்வி நல்லா வாசிச்சா உங்களுக்கு விளங்கும் ரைட். கேள்வி அளவா நோட் பண்ணி எழுதிக்கணும் ரைட். அப்பதான் இதுக்கான இல்லாட்டி தெரிஞ்சு இந்த மாதிரி சின்ன சின்ன பிள்ளைனால விட்டுரும் ரைட். நான் நினைக்கிறேன் அப்படித்தான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது விளங்குச்சு தானே? இன்னொரு தடவை விளங்க போட்டுங்க. அதாவது 3 4 5 6 7 இப்படி ஒரு 5 இலக்கம் இருக்கு தானே ரைட். இந்த இலக்கங்களை பயன்படுத்தி ஒன்று கொண்டு வேறுபட்ட எத்தனை எண்களை உருவாக்கலாம்? அப்படின்னா 1 2 3 4 5 இலக்கம் இருக்குதானே ரைட். 5 இலக்கம் இருந்தா 5 அடுத்த இலக்கமும் 5 போடலாம், அடுத்த இலக்கமும் 5 ஏதாச்சும் போடலாம் தானே. 5 தானே இருக்கு, 5 வாய்ப்புகள் இருக்கு. இங்க போட்டது இங்க போடக்கூடாதுன்னு தான் குறையும். ஆனா இங்க போட்டதை இங்க போடலாம். அப்படிங்க கூட 5 இலக்கம் இருக்குன்னா 5 இலக்கமும் 5 தர 5 5 கூட பெருக்கீங்கன்னா 3000. ஓகே சரி சார். ரைட் ஓகே. 5வது வினாவும் 5வது வினாவும் 5வது வினா ஒரு ஒண்ணு தந்திருக்காங்க. ஒண்ணு தந்திருக்காங்க. இதை நிறந்திருக்காங்க. எப்படி நிறந்திருக்காங்க? இது சதுரம். உருவில் ஏபிசி ஏபிசி ஏடிசி ஏபிசி ஏடிசி ஏடிசி ஆகியன ஆரச்சிலைகள் 2 ஆகும். இது ரெண்டுமே ஆரச்சிலை. மேல உள்ளது அப்படியே ஒரு ஆரச்சிலை, இப்படியே கீழே உள்ள ஆரச்சிலை. இதை மறைச்சிக்கங்க, கீழே உள்ள ஆரச்சிலை வரும். இதை மறைங்க, மேல உள்ள ஆரச்சிலை ரைட். நல்லா பாருங்க பேப்பர் கொப்பில வரைஞ்சிக்கணும் ரைட். ஆரச்சிலைகள் 2 ஆகும். அவற்றின் மையங்கள் முறையே பி, டி ஆகும்.
இதை மையமா வச்சு ஒண்ணு பாருங்க, இவரை மையமா வச்சு இன்னொரு ஆரம்பிச்சு, ரைட்? மையங்கள் பிடின்னு சொல்லியிருக்காங்க, ரைட்? ஓகே. நிலத்தப்பட்டுள்ள பகுதியின் சுற்றளவு 44. நிலத்தப்பட்டுள்ள பகுதியின் சுற்றளவு, இந்த நிலத்தப்பட்டுள்ள பகுதியின் சுற்றளவு இருக்கா இல்லையா, இது வந்து 44 சென்டிமீட்டர். எனின் ஒரு ஏபிசிடியின் சுற்றளவை காண்க. ஏபிசிடி சுற்றளவை காண்கன்னு கேட்டாங்க, ரைட்? இது காணலாம் என்ன, இது வந்து சிம்பிளா காணலாம். ஆனா என்ன தேவை, உங்களுக்கு தேவைப்பட ஒரு விஷயம் ஒண்ணு இங்க உங்களுக்கு நான் அந்த ஆமா சொல்லி தந்தேன், உங்களுக்கு யாருக்கு காண முடியும், இது பாடத்தோட தொடர்பு. இது ஒரு ஒலிம்பியாட் கேள்வியே இல்ல, இது ஒரு ஒலிம்பியாட் கொஸ்டின் இல்ல. ஆனா சிதம்பர எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி கணக்கு வரும், சிதம்பர எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி, நான் உங்களுக்கு இதுக்கு ஒரு ஐடியா வந்தேன். ஒரு வட்டத்தின் இந்த பருப்பின் நீளம், இந்த வட்டத்தின் சுற்றளவு 2πr. இதை மட்டும் உங்களுக்கு சொல்லணும். இந்த வட்டத்தின் சுற்றளவு வந்து 2πr. இங்க இருந்து இது வரைக்கும் 2πr. இது வேணும்னா உங்களுக்கு தரலாம். பாப்போம் யாரு கண்டுபிடிக்கிறீங்க, எங்க பாப்போம். அதாவது நிலக்கப்பட்டுள்ள பகுதியின் சுற்றளவு வந்து 44 சென்டிமீட்டர். இவர் ரெண்டு ஆரம்பிச்சு, மேல உள்ளது ஒரு ஆரம்பிச்சு, கீழே உள்ளது ஆரம்பிச்சு, ரைட்? இவருடைய சுற்றளவு 44. உங்களுக்கு தெரியும், இது இப்படியே சுத்தி 44, இது எவ்வளவு, இதுல இருந்து இது வரைக்கும் எவ்வளவு நம்ம டக்குன்னு சொல்லலாமே, எவ்வளவு? 22. 22. அது இந்த பக்கம் 22. இப்ப எனக்கு சொல்லுங்க, ஏபிசிடி இதனுடைய சுற்றளவு, ஒரு பக்கம் நீளம் தெரிஞ்சாத சுற்றளவு சொல்லலாம், அதனுடைய சுற்றளவு என்னன்னு கேட்கலாம். யார் சொல்லுவாங்க?
எக்ஸ்பிளைன் பண்ண கொஸ்டின் பாப்போம். ஆன்சர் ரொம்ப கேட்டா பாப்போம். நல்லா கவனிச்சாங்க. ரைட், நல்லா கவனிச்சாங்க. இங்க 2πr, இங்க வந்து 2πr. ரைட், இங்க 2πr. ஆரே ஆறா இருந்தா 2πr. ரைட், அதே இது 4ஆ பிரிச்சோம்னா இவரு 4ஆ பிரிச்சோம். ரைட், அப்ப இதெல்லாம் அழிச்சாலும் இவரு இந்த நீளம் யாருன்னு கேட்டீங்கன்னா அது 2πr கீழ் 4. வட்டத்துக்கு தான் 2πrன்னு நான் சொன்னேன். ஆனா இங்க கால்வட்டம் இது ஒரு கால்வட்ட வீடு. ரைட், இதை நான் அழிக்கிறேன். இதை அழிக்கிறேன். அப்புறம் போடுது முழு வட்டத்துக்கு தான் 2πr. இது ஒரு கால்வட்டம்னால 4ஆல பிரிச்சு. இந்த 4ஆல பிரிச்சு. அது இந்த ரெண்டையும் பிரிச்சுனா 2 πr × 2. இதுதான் கால்வட்ட வில்லி நீளம். இவர் தான் 22 சென்டிமீட்டர். நல்லா பாருங்க, அவர் தான் 22. ஓகே, 22. சரி, இவர் 22 அப்படி பொருளா வந்துச்சுன்னா தெரியுமா உங்களுக்கு? 88. ஆனா கேள்வி இதுக்குள்ள இல்ல. ரைட், கேள்வி வந்து இவரு. ஓகே, அப்படி ரைட். இது 2 πr × 2. இவரு தான் 22. நல்லா பாருங்க. இப்ப ஆரை என்னன்னு காண போறோம். சிம்பிளான விஷயம் அது, இது பெரிய கஷ்டமே இல்லை. ஆரை என்னன்னு காண போறேன். பைக்கு பதிலா 22 ஆர். இந்த 2 இங்க பிரிக்கப்பட்டு அங்கே போக பெருசு போட்டா 44. இந்த 2 அங்கே கொண்டு போயிடுறேன். 44. ரைட், அது பைக்கு பதிலா 22 ஆரை வந்து ஆர் காண போறோம். 7 அங்க போகணும். 22 பிரிக்கப்படுது. 22 பிரிச்சா 2 ஆர் சமம் 14 சென்டிமீட்டர் வரும். ரைட், இன்னைக்கு கொஞ்சம் கணக்கு செய்ய வேண்டியதா இருக்கு. சுருக்கிற சம்பந்தமா செய்ய வேண்டியதா இருக்கு. நல்லா பாருங்க. ரைட், சுருக்கணும், கொஞ்சம் சுருக்கிற வேலைகள் செய்ய வேண்டியதா இருக்கு. ரைட், ஆகவே ஆர் 14னா இதா இருக்கு. 15. இவரும் 14. இப்ப இவரும் 14, இவரும் 14. இதோட சுத்தலாம் கேட்டிருக்கு. ரைட், 14 14 14 15. ரைட், ஆகவே 14 4 நாள் சரி. 14 4 முறை 4. ஓகே, ரைட். இது பாடத்தோட தொடர்புபட்ட கணக்கு ஒண்ணு. கொஞ்சம் தலைகீழா போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். ரைட், மற்றபடி இந்த கணக்குல ஒரு பெரிய விஷயமே ஒண்ணும் இல்லை. கணக்குல பெரிய விஷயமே ஒண்ணுமே இல்லை. ரைட், ஆகவே என்ன போயிருந்தா ரைட். இப்ப நீங்க 5 கணக்கு உங்களுக்கு வேலை பார்த்தது. ரைட், மிச்சம் உள்ள 5 செய்யுங்க. ரைட், மிச்சம் உள்ள இப்ப டைமுக்கு இந்த கிளாஸ் டைம்லயே தொடர்ச்சியா மிச்சம் 5 இன்னைக்கு 10 செய்யுங்க. 9 ஆயிடுச்சு. 10 கிளியர் பண்ணுது. ரைட்,
மிச்சம் 5 நான் உங்களுக்கு வீடியோ செஞ்சு போடுறேன். ரைட், ஓகே. சரி பிள்ளை, ஓகே. சரியான மழை வேற இங்க கூடுதலா விளங்குதா என்னன்னு தெரியல. ரைட், ஓகே. குட் நைட். எனக்கு செஞ்சு போட்டு விடுங்க குரூப்ல எல்லாமே. Good night, sir. Good night, sir. Yes, sir.